வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்த்துட்ருக்கிறது பொது அறிவு போர்ஷன்ஸ் தான் பார்க்குறோம், பகுதி ஆ. ஸோ அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்தவும். வெற்றி வேர்க்கை, நன்னெறி, நீதிநெறி விளக்கம், நல்வழி. இங்கே ஔவையார், குமரகுருபரர், அதிவீர ராமபாண்டியர், துரைமங்கலம் சிவபிரகாசர். 4 ஆப்ஷனில் ஆன்சர் சி தான் சரி. 3, 4, 2, 1. அதாவது வெற்றி வேர்க்கை, அதிவீர ராமபாண்டியர், நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வழி ஔவையார். ஆன்சர் சி தான் சரி. கீழ்கண்டவற்றுள் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவைன்னு கேட்குறாங்க. இந்த 4ல் ஆன்சர் பி தான் சரி. 1 மற்றும் 3. 1 என்ன சொல்லுது? உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது. அடுத்து 3, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. ஸோ ஃபஸ்ட்டும் 3 தான் கரெக்டு. அடுத்து கூற்று சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். காரணம், இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அதாவது யுஎஸ்ஏ போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது. கொடுத்துருக்க 4ல் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி தான் சரி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரியானவை ஆகும். ஆனால் காரணம் ஆர் கூற்று ஏவை சரியாக விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கீழ்காண்பவற்றை சரியாக பொருத்துக. அதாவது சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல், வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம், சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். இது கரெக்டாக பொருத்தணும். 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள், ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல், 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே கரெக்டாக நம்ம பொருத்தணும். 4 ஆப்ஷனில் சி தான் சரி. ஃபஸ்ட்டு ஒன் 3 என்ன சொல்லியிருக்கு? சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. எதை சார்ந்திருக்கும்னா 3rd ஒன் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், அவர்களுக்கு நிதியுதவி வழங்குதல். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் அப்படின்னா 4th ஒன் 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 2nd ஒன் பொருந்தும். அடுத்து வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் 2, ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். என்னென்னா அவர்களை வளர்க்கிறது, பராமரிக்கிறது, அவர்களுக்கான சேவை திட்டம் எல்லாமே இந்த 3rd ஒன் 2nd ஒன்னுக்கு பொருந்தும். அடுத்து 4th ஒன் சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் 18 மற்றும் 20 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அது பராமரிப்பு இல்லம் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்து கூற்று ஏ என்ன சொல்லியிருக்குன்னா 1966 to 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. காரணம், ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது கரெக்டு தவறு அப்படின்றது பார்த்தோன்னா 3rd ஒன் தான். ஏயும் ஆரும் சரி. அதாவது கூற்று காரணம் 2ம் சரி. ஆனால் 6 என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஸோ இது 2மே கரெக்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.